என்ன மிஸ்? நானும் பாத்துக்கிட்டே வரேன். ஹார்ன் அடிச்சா கேட்காது. காது என்ன செவிடா? எல்லாம் நல்லதா இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு அறிவு இருக்கா? ஓ, அது வேணுமா? பேசாம வழி விடு. இல்லம்மா, அன்னைக்கு ஏதோ ஓட்ட சைக்கிள்னு சொன்னீங்க. இப்பவும் சொல்றேன், ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள். சரி, அதனாலதான் நானும் சொல்றேன், வழி விட மாட்டேன் வழி விட மாட்டேன் வழி விட மாட்டேன். அப்படியா? பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்க. 5 கிலோமீட்டர் என் பின்னாடியே வா, காலேஜ் வரைக்கும். அல்லோ மிஸ் பின்னே வாருங்க, அல்லோ மிஸ் பின்னே வாருங்க. அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல் கேளிக்கை காட்சிகள். மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் அந்த வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சியளித்தார். குட் மார்னிங் சார். தினமும் லேட். ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன் சார். எப்போ? அன்னைக்கு நீங்க லேட். பழச கலராத போக்கர். ரைட் சார். அந்த திருக்கோலத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில், சார் வயித்த கொஞ்சம் கலக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். முடியாது, வந்ததே லேட், நான் அனுமதிக்க மாட்டேன் சார். முடியாது முடியாது. சார் என்ன சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலன்னா நாமெல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். எப்படி எப்படி சார்? இப்படிதான் சார். இவன் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும்னு சொன்னான். ஆனா வாத்தியார் வெளியே விடல. அதன் விளைவு அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார். அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டான் சார். டைம் வேற ஆச்சு சார், சீக்கிரம் சார். நீ வேகமா போ, மெதுவா வா. நானும் போறேன் சார். நீ உட்கார். இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் எய்த அம்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள். எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி களிப்புடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். வந்துட்ட சார். வந்தாச்சா? போய் உட்கார். சார் என்ன? ஒரு சின்ன டவுட் சார். உனக்குமா டவுட்? ஏன் வரக்கூடாதோ? வரலாம், கேளு. அரக்கர்கள் என்றால் யார்? பயங்கரமான தோற்றமும் கொடூரமான எண்ணம் உடையவர்கள் அரக்கர்கள். பயப்படாத பயப்படாத, உட்கார் உட்கார். சார், அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது? அரக்கி என்று சொல்லலாம். அரக்கி. சார், அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் இருக்காங்களா? ஏன் இல்லாம நிறைய இருக்கிறாங்க. ஆஹா. அப்படிப்பட்ட அரக்கிகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன வம்புல மாட்டி விட பாக்குற. இதுல என்ன சார் வம்பு? நாம அரக்கிகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுத்த சொல்றது? கொஞ்சம் சார், என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யார்? நீ என்னத்தான் சொல்ற? வெரி சாரி, நான் அழகான பொண்ணை தானே சொன்னேன். You're getting a bit too much. What about you? Aren't you getting a bit too much? அமைதி 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 அமைதி. என்ன என்ன பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க போங்க. வழி விட மாட்டேன்னு சொன்னா வந்தது பாரு கோவம். அவ்வளவுதான். டபால் தட தடன்னு உருண்டா. வேணும், நல்லா வேணும். என்னடி இது? அட் டைம்ல 4 வீலும் பஞ்சர் ஆயிருக்கு. இல்ல என்னடா விஸ்வநாதா, இன்னைக்கே நீ ஊருக்கு கிளம்பணுமா? ஆமாண்டா, சாயந்தரமே புறப்பட்டுருப்பேன். ராதாவை பார்த்துட்டு போலான்னு இருந்துட்டேன். ராதா இன்னும் காலேஜ்ல இருந்து வரல? வரலைங்க. டெலிபோன் பண்ணி பாக்குறதானே? அவுட் ஆஃப் ஆர்டர். நேரா போய் பாக்குறது. டிரைவர் லீவு. அடாடாடா, எதை கேட்டாலும் ஒரு பதில தயாரா வச்சிருக்கேன். டாடி. ஹாய் அங்கிள், நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தாமா வந்தேன். நீ எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சும்மா இருங்க. சரி. ஆமா, நீ ஏமா இவ்வளவு ரேட்டு? 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகாதா? என்னது, 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சா? இது என்னங்க ஆச்சரியம்?
சில நேரங்கள் 6 வீலும் மஞ்சளா இருக்கு. 6 வீலா? அது எப்படியா? எங்க வீட்டு லாரி. ஆமாங்க. ஏமா 4 வீலும் ஒன்னா பஞ்சர் ஆயிருக்குன்னா இதை யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. யாருமா அவங்க? அத நான் பாத்துக்கிறேன். போகும்போது ரேடியேட்டர் வேற பாயில் ஆயிடுச்சு. ஐயோ ஏன் டாடி ரேடியேட்டர் இல்லாத கார் இல்லையா? ஏன் இல்ல? டேய் விஸ்வநாதா, நீ வரும்போது எந்த வண்டியில வந்த? மாருதி கார்ல வந்தேன்டா. அட குரங்கு பையன், மாருதியில வந்தியா? இது பாரு, நீ என்ன செய்யற, மாருதி கார ராதாவுக்கா இங்க விட்டுட்டு என் கார்ல ஒண்ணு எடுத்துட்டு ஊருக்கு போற. டேய், இப்பதான்டா நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன். டேய், அடிச்சிடுவேன் தெரியுமா? ராதாவுக்கு இல்லாத கார உனக்கு புதுசா வேற மாருதி வாங்கி தரேன். சாவி எடு. இந்தாடா கார் சாவி. இந்தாமா ரேடியேட்டர் இல்லாத கார் சாவி. தேங்க் யூ டாடி. அம்மா, நீங்க எங்க போனாலும் நேரத்துக்கு வந்துருங்க. நீங்க வராம ஐயா சாப்பிடறதே இல்ல. வேளைக்கு கரெக்டா சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல. ஏன் டாடி, எனக்கு கல்யாணம் ஆகி நான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடவே மாட்டீங்களா? உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே? ஐயோ, பயப்படாத, வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பார்த்து உனக்கு கல்யாணம் வைக்க போறேன். வீட்டோட இருக்கிற மாப்பிளையா? அப்ப சரியான மக்கு மாப்பிளதான். மக்கா இருந்தா என்ன, நீ சொல்றது கேட்டு ஒழுங்கா நடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அடங்கி நடந்தா போதுமா? நீ எனக்கு அடங்கி நடப்ப, அவன் உனக்கு அடங்கி நடப்பான். சோ நோ ப்ராப்ளம். டாடி, சப்பாத்தி வர வரன்னு கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ். நோ, உங்க உடம்புக்கு நெய் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. வடிவு, இதையே இங்க வச்ச. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனுதான். இனிமே எனக்கு நெய் வேண்டாம். அப்பாவுக்கு எதெல்லாம் கூடாதோ அது எனக்கும் வேண்டாம். எடுத்துட்டு போ. புறையது கொஞ்சம் தண்ணி சாப்பிடு. அப்பா, நீங்க எதையுமே சரியா செய்ய மாட்டீங்க. என்னமா சொல்ற? தண்ணி கொடுக்கறப்ப தலையில தட்டணும் இல்ல? ஆமா. போதும் போதும் போதும். அப்பா, நாளைக்கு காலையில நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். கல்யாணமா? யாருக்கு? என் ஃப்ரெண்ட் ஸ்டெல்லா இல்ல? ஓ, அந்த மிலிட்டரி ஆபீசரோட பொண்ணா? இல்லப்பா, நான் மெஸ்டேட்ல வேலை செய்யற ஆண்டனியோட பொண்ணு. ஓஹோ, அந்த கூலிக்காரன் பொண்ணா? இத பாருமா, நம்ம அந்தஸ்துக்கு நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் போக கூடாது. நீ இந்த மாதிரி சாதாரண ஆட்களோட பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? குட் நைட். அம்மா, அம்மா, அப்பா காஃபி கொண்டாந்து கொடுமா. குடிச்சாச்சு. குடிச்சிட்டானம்மா, இன்னொரு தடவை போட்டு கொடுக்க வேண்டியது தானே. பாவம், மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. எப்படி வேர்த்து கொட்டுது பாரு. போங்கம்மா, நீங்க போங்க, நான் செய்யறேன். போங்கம்மா, போய் ஏதாவது ஜூஸ் கீஸ் கொண்டாங்க. அப்பா. என்ன பிக்னிக்கா? ஆமா. டேய், காப்பி கீப்பி நீ ஐஸ் வைக்கும் போதே எனக்கு தெரியும்டா இப்படி ஏதாவது கேட்பேன்னு. நேத்து தான் சைக்கிள் ரிப்பேர்னு 25 ரூபா கேட்ட, இப்ப திடீர்னு 50 ரூபா கேட்டா காசு நான் கொட்டியா வச்சிருக்கேன். கூட படிக்கிறவங்க எல்லாம் போறாங்க, வசதி இருக்கிறவங்க போவாங்க. இங்க மட்டும் இல்லையாக்கும். ஏய், என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. இந்தாங்க காஃபி. அவன் தான் ஆசைப்பட்டு கேக்குறான்ல, போயிட்டு வரட்டுமே. என்னடி நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பா, நான் மட்டும் போலன்னா மத்தவங்க கேவலமா பேசுவாங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. இன்னும் நோமாங்க, இப்படி சொல்லி சொல்லியே என்ன கெடுத்துட்டு நீ. சரி சரி, பிக்னிக் போ, பாத்து போ. அம்மா அம்மாதான். என்ன சார் அதுக்குள்ள நிறுத்திட்டீங்க? போதும் விளையாட்டு, இதுக்கு மேல நான் அலோ பண்ண மாட்டேன். சார் தாலி கட்டணும், அப்புறம் முதல் இரவு, அடுத்தது வளைகாப்பு, அடுத்தது பிரசவம், அடுத்தது காது குத்து. அது எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? பிரின்சிபாலுக்கு யாரையா பதில் சொல்றது? அதனாலதான் ஸ்டாப்பிங். லைட்டா சொல்லக்கூடாது. டீ கடை வச்சிருக்காரு, வாடா போலாம். ரைட் சார். கொஞ்சம் விட்டா இங்கேயே குழந்தை பெற்றுவானுங்க.